ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் போயிருந்தோம். ஸோ நிறைய டைம் வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த லேங்கோவல் மால் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போவோம். பட் போக முடியாமல் திரும்பி வந்துடுவோம். பட் இந்த தடவை அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி நேராக அந்த மாலுக்கே நம்ம போயிட்டோம். ஸோ அந்த மாலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சென்னை சிக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா A2B ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக மால் உள்ள போயிட்டோம். மால் உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் ஷாப் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் நல்லாவே நீட்டாக வந்து மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய சிட்டிலலாம் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு நல்ல ஒரு இதில் செட் பண்ணி ரொம்பவே வந்து நீட்டாக வந்து அவங்க வந்து மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா மாலில் பெருசாக கூட்டமே இல்லை. எல்லா ஷாப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளோராக எல்லா கடையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு முடிய கட்டியும் பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் வந்துட்டு. ஸோ லன்ச் டைம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா மாடியிலேயே பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே வந்து அசம்பிள் ஆகிருந்தாங்க. மால்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட்டும் அப்புறம் வந்து ஃபன் ஜோன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுற இடம் தான் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் அந்த இடத்துல மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. KFC சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் KFC ஹலாலா இல்லையா நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே பார்த்து ஃப்ரைடு சிக்கன் இருந்துச்சு. அங்கே ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டு அதே ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஆஃப் அரேபியான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து 390 சம்திங். அதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த பிரியாணி ஓகே, சிக்கன் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. பட் வேறு ஃப்ளேவரில் நல்லா இருக்குமான்னு தெரியல. அதே ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஃபன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருந்துச்சு. நிறைய சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய கேம்லாம் இருந்துச்சு. கேம்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 500, 1000 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேஞ்சில் வந்து அவங்க வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. அந்த கார்டை வந்து அங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா கேமுமே ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணுற சில கேம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அந்த பாயிண்ட்ஸை நம்ம காட்டினோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸஸும் அங்கே நம்ம வாங்கிக்கலாம். ப்ளே பண்ண எல்லாத்துக்கும் உள்ள பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மிஷினில் கொடுத்தா அது வந்து ஸ்கோர் பண்ணி நம்மள்ட்ட அந்த கார்டு மாதிரி இருக்கும். அந்த கார்டுலேயே அதை வந்து ஸ்கோர் பண்ணி திருப்பவும் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொடுத்து நம்ம தேவையான ப்ரைஸஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியாக ப்ரைஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த லேங்கோவல் மால் விசிட் பண்ணி பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ், இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்டு, அது மாதிரி ஃபன் ஜோன், இது மாதிரி ப்ளே பண்ணுற இடம்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க.